அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025. இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். 5வது ராசி சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சாரங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி மாதத்துடைய ஆரம்பத்துல இருக்கும். சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த கிரகங்களுடைய கூட்டணி இருக்கும். அதுல சுக்கிரன் உச்சமாகி வக்ரம் ஆகுறாரு. அதே மாதிரி புதன் வந்து பார்த்தோன்னா நீச்சமாகி வக்ரத்துல இருக்கும். கரெக்டா 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவாரு. மேலும் இந்த ஏப்ரல் மாதத்துல கரெக்டா 12ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆவாரு. தன்னுடைய இயல்பு நிலைக்கு புதனும் சுக்கிரனும் திரும்பிடும். அதே மாதிரி மாதத்துடைய ஆரம்பத்திலேயே கரெக்டா 2ஆம் தேதி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுது. அந்த அமைப்பும் ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து வந்து 13ஆம் தேதி பார்த்தோன்னா சூரியன் நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சம் ஆகுறாரு. சோ 13ஆம் தேதிக்கு மேல நம்முடைய ராசிநாதன் நல்ல நிலைக்கு வராரு, பலமாகிறாரு. அந்த தன்மை நல்லா இருக்கு. வழக்கம் போல குரு ஜீவனஸ்தானத்துல இருக்காரு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில இருக்கும், பரிவர்த்தனை யோகம். அடுத்தது கேது வழக்கம் போல 2ஆம் இடத்துல இருப்பாரு. ஆனா முக்கியமான கிரகங்களுடைய பார்வை எல்லாம் கேது மேல பதியுது, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல பதியுது. இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா பார்க்கலாம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல மேஜரா கவனம் செலுத்த வேண்டிய பார்ட் எதுனா ஹெல்த் மட்டும்தான். அஷ்டமத்துல மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாம் போய் ஆக்குபை பண்ணுது. அஷ்டமஸ்தானம் கடுமையா ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானமும் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹை போக்கஸ் உங்களுடைய ஹெல்த்ல மட்டும்தான் இருக்கணும். எதை பத்தியும் ஒரி பண்ணாதீங்க. எதை பத்தியும் ரொம்ப மைண்ட்ல எல்லாம் எதை பத்தியும் ஏத்திக்க வேண்டாம். ஹெல்த்தை மட்டும் டீப்பா அனலைஸ் பண்ணி ஹெல்த்தை மட்டும் நீங்க நல்லா கவனமா பாத்துக்கிறது முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி சுக்கிரன் உச்சம், குரு பரிவர்த்தனை இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திடீர் பணவரவு, திடீர் லாபம், திடீர் வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம், ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்குறதுக்கான ஒரு பிராப்தம், ஒரு அந்த முயற்சியில ஒரு நல்ல வெற்றி கிடைக்கிறது. இதெல்லாம் 13ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சாதகமா வரும். எடுக்கிற முடிவுகள்ல ஒரு தெளிவு இருக்கும். அது வந்து 13ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகுது. திடமான சிந்தனையை கொடுக்கும். ஆனா மாதத்தோட பிகினிங்ல ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதை மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா 13ஆம் தேதிக்கு மேல சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய சாதகமான பலன்கள் இருக்கு. முக்கியமா உங்களுடைய முடிவுல ஒரு தெளிவு இருக்கும், உங்களுடைய யோசனையில ஒரு தெளிவு இருக்கும். அந்த தன்மை சிறப்பா இருக்கு. அதே மாதிரி மாதத்தோட ஆரம்பத்துல முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் பத்தி யோசிக்கவே வேண்டாம். 13ஆம் தேதிக்கு மேல முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றங்களை வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. குறிப்பா அந்த தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன், ஜாப் நான் குயிட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன், அந்த மாதிரி ஹை ரிஸ்க் இந்த மாதத்துல எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை மூவ் ஆன் பண்ணுங்க. அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணுங்க. அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு 13ஆம் தேதிக்கு பிறகு ஏதாச்சும் நீங்க முக்கியமான முடிவு எடுக்கணும், முக்கியமான மாற்றம் பண்றதை பத்தி யோசிக்கணும்னா 13ஆம் தேதிக்கு மேல அந்த பிளான் எல்லாம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நிதானம், கவனம், பொறுமை அப்படிங்கிறது நிச்சயமா வேணும். அடுத்து இந்த வண்டி வாகனத்துல பயணிக்கிற நண்பர்கள், டிராவலிங் அதிகமா பண்றவங்க, இவங்கெல்லாம் அந்த வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றது முயற்சி பண்ணணும். சிந்தனை ஒரு பக்கம் இருக்கும், வண்டி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அதனால வண்டி ஓட்டும் போது போக்கஸ்டா இருக்கணும். உங்களுடைய அந்த ஓட்டுநர் உரிமம், அதே மாதிரி வண்டி கண்டிஷன்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கார் ஓட்டுறவங்க எல்லாம் சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. ஏதாச்சும் தவறு பண்ணி இந்த அபதாரம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. ஏன்னா சூரியன் போயிட்டு அரச கிரகம் போயிட்டு அஷ்டமத்துல இருக்கு. அதே மாதிரி ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லாம எங்கேயாச்சும் நீங்க மாட்டிக்கிறீங்க, ஒரு இடத்துல போலீஸ்ட மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். கோவப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக்கூடாது. பேசுற விஷயங்கள்ல நிதானமா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல உங்களை அறியாமலேயே தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளை நிதானம் அப்படிங்கிறது காமிக்கணும். அதே மாதிரி டிஃபால்ட்டாவே நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் வந்து நீங்க உத்தியோகம் பார்க்கிற இடம், தொழில் புரியுற இடம், இங்கெல்லாம் நீங்க வந்துட்டு பேச்சுல நிதானம், கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா செலுத்தணும். அடுத்தது செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல வந்து நீச்சமாகிறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 4, 9க்குரிய ஒரு கிரகம், ரொம்ப முக்கியமான பிளானட். அவரு 12ஆம் இடத்துக்கு வரதும் குற்றம், அங்க நீச்சமாகிறதும் குற்றம். அதுவும் வந்து ஹெல்த் இஷ்யூ, ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை இன்டிமேட் பண்ணுது. மன ரீதியா நிறைய தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணுது. அடுத்தது தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். தாய் தந்தையாரால ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படலாம். தாய் தந்தையாரோட ஏதாச்சும் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்படலாம். அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம கவனமா இருக்கணும். உங்களால உங்களுடைய தாய் தந்தையாருக்கோ, தாய் தந்தையாரோ உங்களுக்கோ ஏதாச்சும் மன வருத்தம் அப்படியே எட்டி பார்க்கறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அடுத்து பொருளாதார வரவு ஓரளவுக்கு இருக்கும், பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல. அப்படியே தேவைகளை ரெகுலர் ரொட்டீனை நம்ம நகர்த்துறதுக்கான ஒரு பிராப்தம்
அர்த்தம் இந்த மாதத்துல இருக்கும். தேவையில்லாத தண்ட விரைச்செலவுல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. செவ்வாய் விரயத்துக்கு வரும்போது நிறைய செலவு பண்ணுவோம். கையில இருக்கிற பணத்தெல்லாம் அதிகமா போட்டு செலவு பண்ணுவோம். அதே மாதிரி தங்க அணிகலன்களை அடகு வச்சு ஏதாச்சும் நல்ல மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடன் சுமை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் மேலும் கடன் வாங்கி கடன் குழியில போய் மாட்டிக்காதீங்க. அகலக்கால் வச்சிடாதீங்க. சோ அதுல கவனமா இருங்க. அடுத்தது ஃபேமிலி ரிலேட்டடா ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் வர மாதிரி ஃபீல் ஆகும். ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க சொல்றதுக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. உங்களுக்கு ஃபேமிலில இருக்கிறதே ஒரு மாதிரி பிரஷரா இருக்கும். ஒரு சில ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போய் கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. ஃபேமிலியுடைய சிச்சுவேஷன்ல ஒரு மாதிரி மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். ஃபேமிலி நிறைய கமிட்மெண்ட் அதிகமா வந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களெல்லாம் தொடர்ச்சியா விரைய செலவு ஏற்பட்டுட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். இந்த மாதம் அதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அப்படியே நீங்க ஏதாச்சும் முக்கியமான பிளான் ஏதாச்சும் முக்கியமான மாற்றம் முக்கியமான முடிவு அப்படின்னாக்கா 13ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நிதானமா இருக்கணும். திருமண முயற்சியில இருக்கீங்கன்னாக்கா 13ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான முடிவுகளை வச்சுக்கிறது முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அவசரம் காட்ட வேண்டாம். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கவனமா இருங்க. ஓவராலா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நெருக்கடி பொருளாதாரம் சம்பந்தமா நிறைய கமிட்மெண்ட் ஹெல்த் சம்பந்தமான விஷயம் சிந்தனை குழப்பம் முடிவெடுக்க முடியாத தன்மை இதெல்லாம் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல சிம்மம் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். 13ஆம் தேதிக்கு மேல அந்த தன்மை ஓரளவுக்கு நமக்கு சாதகமா மாறும். நெகட்டிவா இருந்தது கூட அப்படியே பாசிட்டிவா ஓரளவுக்கு மாறும். ஏன்னா ராசிநாதன் பாகிஸ்தானத்துக்கு உச்சமாயிடுவார். எனவே எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் சிந்தனை தெளிவு அப்படிங்கிறது 13ஆம் தேதிக்கு மேல பிறக்க ஆரம்பிக்கும். சோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா பொறுமையா இருக்கணும். தெய்வ பக்தியை அதிகப்படுத்திக்கோங்க. இறை வழிபாட்டுல அதிகமா மூழ்கி இருங்க. இறை வழிபாட்டுல நம்பிக்கை இல்லாதவங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. மென்டலி பிரஷர் ஏறாம பாத்துக்கோங்க. நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க. ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல சாப்பிடுற உணவு கூட நமக்கு சரியா இருக்காது. ஆகவே இந்த உணவு முறைகள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. நிறைய பல வகைகள் எடுத்துக்கோங்க. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. சனிக்கிழமையில நான்வெஜ் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க விரதம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எனவே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதானம் கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். இது உங்களை பதட்டப்படுத்துறதுக்காகவோ உங்களை வருத்தம் அடைய வைக்கிறதுக்காகவோ நான் சொல்லல. அஷ்டமஸ்தானத்துல கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுது. அது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் பண்ணாலும் பாவஸ்தானாதிபதி பாவஸ்தானத்துல போய் அமர்ந்து ஒரு மாதிரி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பை ஆக்டிவேட் பண்ணாலும் அஷ்டம சனி அஷ்டம ராகு இந்த தன்மையெல்லாம் இருக்கு. எனவே அது நல்லதுக்கு ஈக்குவலான நெகட்டிவான இம்பாக்ட் அதிகமா கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் அதை அழுத்தமும் திருத்தமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தசா புக்தி யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்கோ அவங்கெல்லாம் மேஜரா இஷ்யூ எதுவும் வராது. உங்களுடைய தசா புக்தி ஒரு யோக தசையா இருக்கு. உங்களுக்கு சாதகமான தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா உங்களுக்கு பாதிப்புகள் வராது. தசா புக்தி ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவயோக தசை அஷ்டமாதிபதி தசை இதெல்லாம் நடக்குதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடி நல்ல தசை இருக்கு நல்ல ஸ்கோர் பண்ணிருக்கு பர்சனல் சார்ட் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவுல இம்பாக்ட் இருக்காது. மன ரீதியா சின்ன சின்ன தாக்கங்கள் மட்டும் தான் ஏற்படும். அது உங்களுக்கு பெருசா பாதிப்புகளை கொடுக்காது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோட கவனத்தோட கடந்து வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. பொறுமையை கடைபிடிங்க. அது இருந்தாலே போதும். நிச்சயமா இந்த மாதம் நமக்கு ஒரு வெற்றி நிறைந்த மாதமா நமக்கு அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சாதாரண விஷயங்களுக்கு சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை. இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் தீர்மானிக்கும். எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம். எந்த விஷயத்துல இறங்கினாலும்
அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசாபுக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும், அதோட கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு அமைப்பு. அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா அல்லது நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணணும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உடைய தசாபுக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தசாபுக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள், ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள், 27 நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.